ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான ராகி இடியாப்பம். ஒரு அருமையான இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெசிபி, உடனடியாக செய்யக்கூடிய ஒரு சத்தான ஒரு டிஃபன். இது நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ராகி ஒரு அருமையான மில்லட். இதில் நிறைய அயன் அண்ட் கால்சியம் சத்தெல்லாம் இருக்குது. ரொம்ப நல்லது. அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது நல்லது. அதில் இப்படி இடியாப்பம் நல்ல பஞ்சு மாதிரி பூ மாதிரி செஞ்சால் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ராகி இடியாப்பத்துக்கு நல்ல ஒரு தேங்காய் பால் அல்லது குருமாலாம் பெஸ்ட்டு காம்பினேஷன். இங்கே நான் தேங்காய் பால் வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ராகி இடியாப்பம் நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி பூ மாதிரி செய்யறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. அது ஃபாலோ பண்ணி பண்ணும்போது பர்ஃபெக்டாக ஈஸியாக ஜம்முன்னு நம்ம செஞ்சிடலாம். வாங்க அருமையான ராகி இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ராகி மாவை அளந்தெடுத்துக்கலாங்க. ஒரு அகலமான பவுலில் இங்கே ஒரு 2 கப் அளவுக்கு ராகி மாவை அளந்தெடுத்துக்கிறேன். நல்லா நிறச்சி 2 கப்பு ராகி மாவு எடுத்தாச்சு. இதுக்கு இப்போ தண்ணியை நம்ம சூடு பண்ணிக்கலாம். எந்த கப்பால் நம்ம ராகி மாவு அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பளவில் 2 கப் அளவுக்கு தண்ணி அளந்து இங்கே கடாயில் சூடு பண்ணிக்கிறேன். நம்ம சுடு தண்ணியில் தான் இந்த ராகி மாவை கலந்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு அந்த ராகி இடியாப்பம். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே நெய் சேர்த்துக்கிறேன். வாசனை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா இப்படி கொதிச்சு வரணும். தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம இதில் ராகி மாவை சேர்த்துருவோம். நல்லா கிளறி விட ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா அந்த சுடுதண்ணியிலே நல்லா கிளறிடலாம். நம்மளுக்கு கிளற தண்ணி பத்தாத மாதிரி தெரியும். பட் இதுவே சரியாக போகும். இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் மட்டும் கொஞ்சமாக சுடுதண்ணி தெளிச்சுக்கோங்க. பட் இதுவே நம்மளுக்கு சரியாக இருக்கும். நல்லா கலந்துட்டா அந்த ராகி மாவு ஃபுல்லாக அப்படியே ஈரமாயிரும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறம் கையை விட்டு பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், நல்லா இப்படி வெதுவெதுப்பான சூடு வந்துருச்சு. இப்படி கையை விட்டு இப்படி எடுத்து பிசைஞ்சா நல்லா இப்படி பிசைய முடியுது. நல்லா இப்படி உருண்டை பிடிக்க வருது. இப்போ இதை ஒரு தட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டேன். இனி நல்லா ஃபுல்லாக எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு இருக்கும் போதே பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா ராகி மாவு கொஞ்சம் ட்ரை ஆயிரும், கொஞ்சம் இறுகிக்கும். நல்லா இப்படி ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய வருது. எல்லாம் ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சு. இனி இதை நம்ம அந்த இடியாப்ப குழலில் போட்டு நல்லா நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் நல்லா உருட்டிட்டேன். இது 2ஆக பிரித்தாச்சு. இப்போ இடியாப்ப குழலாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். எண்ணெயெல்லாம் தடவி பாருங்கள், பிசைஞ்சு எடுத்துகிட்ட ராகி மாவு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த இடியாப்ப குழலில் போட்டு விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி புழிஞ்சு விட்டுறலாம். இப்போ இங்கே இடியாப்ப குழலில் ராகி மாவு போட்டு அது ரெடியாக இருக்குது. இட்லி தட்டு எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ நம்ம சடசடன்னு அந்த ராகி இடியாப்பத்தை புழிஞ்சு விட்டுறலாம். பாருங்கள், நல்லா அழகாக பூ மாதிரி அந்த இடியாப்பம் வருது, கட்டாகாமல். இந்த ராகி மாவு இடியாப்பத்துக்கு நம்ம ராகி மாவை கொஞ்சம் பூரி மாவு பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சிருக்கோம். அதாவது சப்பாத்தி மாவு ரொம்ப சாஃப்டாக பிசைவோம், பூரிக்கு கொஞ்சம் டைட்டாக பிசைவோம் இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிருக்கோம். ஸோ அரிசி மாவு இடியாப்பம் புளியறதை விட இந்த ராகி மாவு இடியாப்பத்துக்கு புளியும் போது கொஞ்சம் டைட்டாக தெரியும். பட் அது வெந்து வந்ததுக்கப்புறம் ராகி மாவு இடியாப்பம் ரொம்ப நல்லா சாஃப்ட். நம்ம இந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சு புளியும் போது தாங்க அந்த ராகி மாவு இடியாப்பம் கட்டாகாமல் நல்ல நூல் மாதிரி சாஃப்டாக விழுகும். வெந்து வரும்போது நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா புளிஞ்சு வச்சாச்சுங்க. இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். இங்கே இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 கப் தண்ணி விட்டு கொதிக்கிறதுக்கு வச்சுருந்தேன். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ புளிஞ்சு வச்சுருக்கிற ராகி இடியாப்பம் எல்லாம் நம்ம இதில் அடுக்கி விட்டு இந்த பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துப்போம். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். செம்ம வாசனைங்க. அந்த ராகி வெந்து வாசனை கமகமன்னு இருக்குது. நல்ல சுட சுட சாஃப்டான இடியாப்பம் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தட்டில் பரிமாறிடலாம். இது நல்ல தேங்காய் பாலோடவும் குருமாவோடவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஒரு சத்தான ஒரு இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெசிபி இது. மாவை டக்குன்னு நம்ம கரெக்டாக பக்குவமாக ரெடி பண்ணிக்கிட்டா அடுத்த ஒரு 10-12 நிமிஷத்தில் நம்ம ராகி இடியாப்பம் செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சூடாக சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்குங்க. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் தேங்காய் பால், குருமா இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கடலைக்கறி இதெல்லாம் கூட வைக்கலாம். சிக்கன் குருமாவும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி தாங்க. அந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி செய்யும் போது நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். ராகி இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட வேண்டிய ஒரு உணவும் கூட. ராகியில் நிறைய நல்ல சத்துக்கள் இருக்குது. இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இடியாப்பம் மாதிரியெல்லாம் செய்யும் போது எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.